வணக்கம். இப்போ நான் 3 ப்ரீமியரில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய நண்பர்கள், நிறையா நல்ல விரும்பிகள், அப்புறம் பப்ளிக்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ஃபேமிலியிலேருந்து, மீடியாவிலேருந்து, ப்ரெஸ்லேருந்து நிறைய பேர் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் எனக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் ஹோப் இட் வில் கண்டினியூ. ரொம்ப சின்சியராக 6 மாதமாக நாங்கள் வேலை செஞ்சு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். and we just wanted to celebrate. So we're having a great fun here. School boy நடிச்சிருக்கேன். It was a very pleasant feeling. நான் அது வந்து மறுபடியும் ஒரு ஸ்கூல் லைஃப்பில் வாழ்ந்துக்கிறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ எனக்குள்ளே அந்த ஏங்கி கிடந்த ஸ்கூல் பாய் வந்து என் சிஸ்டம் விட்டு வெளியே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. I'm very happy this movie happened to me. I'm very happy I'm a part of this film. And இந்த ராமங்கிற கேரக்டர் நான் ரொம்ப நாள் மறக்க மாட்டேன். Thank you. India Glitz viewers, hi, this is Aishwarya Dhanush. I'd like to thank each and everyone who has seen this film and appreciate பண்ண ஒத்தொத்தரையும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். இப்போ ப்ரீமியர் நடந்துட்டுருக்கு. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாம். I'm waiting to hear because இவங்கெல்லாம் from the industry, they are my own family and சில பேர்லாம் சீனியர்ஸ் have come like என்ன நான் வளர்றதை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ இந்த படம்க்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ், இவ்வளோ பெரிய வெல்கம் எல்லாரும் கொடுத்துருக்கீங்க. I'm really indebted to each and every one of you and thank you so much. 3 படம் தியேட்டரில் பாருங்கள். For that matter, எந்த படமாக இருந்தாலும் தியேட்டரில் வந்து பாருங்கள். பைரசி என்கரேஜே பண்ணாதீங்க. It's not right, it's not good. So please watch 3 and get back to me as to how you liked it. Thank you. வணக்கம். எனக்கு 3 மூவியில் சான்ஸ் கிடைக்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐஸ்வர்யா மேம், தனுஷ், ஸ்ருதி ஹாசன் நடிக்கும் போது நானும் அவங்க கூட சேர்ந்து நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஐஸ்வர்யா மேமும் தனுஷும் எப்படி ஷூட்டில் வந்து என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழகினாங்க. அது வச்சு நான் நினச்சேன், இந்த படம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு. ஸோ இந்த சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஐஸ்வர்யா மேம் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அண்ட் இந்த எனக்கு பேச முடியாதுன்னு ஒரு கேரக்டர் வந்திருக்குன்னு எனக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆனால் எப்படி நடிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஐஸ்வர்யா மேமும் தனுஷும் எனக்கு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி ஆக்ட் பண்ண, எப்படி ஸ்லோவாக பேசணும், எப்படி திக்கி பேசணும்னு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க் ஐஸ்வர்யா மேம் ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப உரிமையோடு பாராட்டவும் வாழ்த்தக்கூடிய ஒரு படம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை குழந்தையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஐஸ்வர்யா இன்றைக்கி இயக்குனராக வந்து எங்களுக்கு போட்டியாக வந்து நிற்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கதாநாயகி ஸ்ருதி கமலஹாசன், நான் வளர்த்த கமலஹாசனுடைய பிள்ளையா இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. சிறந்த முறையில் நடிச்சிட்டு வர்றாங்க. அதே போல் தனுஷ் இன்றைக்கி தமிழகத்தினுடைய சிறந்த முன்னணி நடிகர்கள் ஒருவராக இருந்து சிறப்பான கதாபாத்திரம் நேற்று நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதேமாதிரி இந்த படத்தில் திரைப்படத்தில் இந்த 3 பர்சன்ஸும் மிகப்பெரிய பணியை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
இப்போ தான் 3 படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வரோம். படம் வந்து முதல்ல சாங்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு ரீச் ஆகிருக்கு. ஸோ படத்தில் நம்ம ஃபஸ்ட் எதிர்பார்க்கறது நல்ல சாங்ஸ் அண்ட் கரெக்டான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாங்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டான ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவ்லியாக இருக்குது. அண்ட் அவங்க ஐஸ்வர்யா பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் மாதிரி தெரியல, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக எடுத்த மாதிரி ரொம்ப சில்ட் அவுட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் ஹாஃப் பற்றி இன்னும் ஜாஸ்தி எதிர்பார்க்குறோம். ஸோ ஐ லைக் டு விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். 3 படம் ஆரம்பத்துலேருந்து நான் இப்போ இன்ட்ரோல் வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். பார்த்த வரைக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஆரம்பித்ததுலேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் திரைக்கதையே ரொம்ப புதுசாக இருக்குது. மெயினாக என்னோடய நண்பன் வேல்ராஜ் வந்து சினிமாட்டோகிராஃபி. ஸோ படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப அழகாக கச்சிதமாக பண்ணியிருக்காரு தான். ஃபுல் படம் பார்த்துட்டு ஃபுல்லாக இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். நான் இப்போ இருக்கிறது இங்கே 3 படத்தினுடைய ப்ரீமியரில். இங்கே சினிமா துறையை சேர்ந்த நிறைய முக்கியமான நபர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது எனக்கு எக்ஸைட். அண்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை ஃபுல்லாக டப்பிங்கில் பார்த்ததோட சரி, அங்கங்கே அப்படியே தனித்தனியாக பார்த்ததோட சரி, ஃபுல்லாக ஒரு ப்ராப்பர் மிக்சிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணி டிஐலாம் முடிச்சு இப்போ தான் நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப கேஷுவலாக ஷூட்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்கள் இந்த இடத்துல அப்படின்போது அந்த இடத்துல டக்குன்னு சொல்கிற டைலாக்லாம் சொல்லிட்ட பிறகு இங்கே அதை தேட்டரில் பார்க்கும்போது எப்படி அங்கே நம்ம சும்மா சொல்லிட்டோமே யோசிக்காமல் இங்கே அது ஒர்க் அவுட் ஆகாமல் அப்படின்னு நிறைய பயம் இருந்தது. பட் இப்போ பார்க்கும்போது அதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க, கிளாப்ஸ் பண்ணுறாங்கன்னு போது ஹாப்பி ரைட். அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மேஜராக நிறைய ஹியூமர் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் தான் நான் நிறையா இருப்பேன். என்னுடைய போர்ஷன் வந்து மேஜராக ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான். அப்படினால அங்கே மேக்ஸிமம் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு அண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நிறையா யோசிச்சு ஸ்பாட்லேயே நிறையா இம்ப்ரவைஸ் பண்ணி அங்கங்கே நிறையா சொல்லி டப்பிங்லேயே நிறையா இம்ப்ரவைஸ் பண்ணி நிறையா அதெல்லாம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத எல்லாருமே யோசிச்சேன். அண்ட் ரீச் ஆயிடுச்சு. அந்த வகையில் சந்தோஷம். அண்ட் இந்த ரொம்ப பெரிய டீமோட நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்து ஆக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ஐஸ்வர்யா மேம்க்கும் அண்ட் தனுஷ் சாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் 3 பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சினிமா கரியரை. அண்ட் எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சேது இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி டைப்பில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா ஃபஸ்ட்டு படங்கிற முறையில் வந்து ஒரு இவ்வளோ ஹெவியான ஒரு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரிய சமாச்சாரம். வாழ்த்துக்கள். வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் பார்த்துட்டு வரோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. சூப்பரான ஃபஸ்ட்டு படத்தில் சூப்பரான ஒர்க் ஐஸ்வர்யா தனுஷ் எல்லாரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட்டான ஃபிலிம். ஐ திங்க் ஐஸ்வர்யா ஒரு டெபியூ டிரெக்டர் மாதிரியே இல்லை, ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர் எடுத்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஆசம், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படியே தனுஷ் வந்து கிளைமேக்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். ஐ திங்க் இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். அண்ட் கிளைமேக்ஸ் எஸ்பெஷலி வாஸ் அமேசிங். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம் ஆஃப் 3 and I wish them all the best. Thank you. Very nice film. சத்தியமாக மனசுலேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிஜமாகவே நல்லா இருக்குன்னு ஒரு படம் சொல்கிற மாதிரி ஒரு படம். பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ஐஸ்வர்யாஸ் டைரெக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே ஒரு டைரக்டர் மாதிரியே கிடையாது. ஒரு 10-15 ஃபிலிம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஈவன் மோர் தென் தட். What direction, what performances, Dhanush and Shruti and everybody in the film rocked it. Lovely film, very nice. ரொம்ப நல்ல படம். முதல் படமோட டைரக்டரோட படம் மாதிரி தெரியல. தனுஷோட நடிப்பு வந்து இன்னும் உயர்த்துக்கிட்டே போயிருக்கு. நிச்சயமாக அவருக்கு வந்து நல்ல நடிகருக்கான சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. பியூட்டிஃபுல் சாங்ஸ், ரொம்ப பிடிச்சிருந்த படம்.